இவர் ஒரு அமைச்சர் ஷரத் அவர்கள் ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிறாரு. அவர் போதை மாத்திரையை தான் நுணுக்கி அவர் வந்து உபயோகப்படுத்துகிறாரு அப்படின்னு ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு வராங்க. நானும் சோஷியல் மீடியாவில் அவர் உபயோகப்படுத்துகிற மாதிரி அந்த போதை வஸ்து அவர் இருப்பார் இல்லையா, ஏதோ அவருன்னு இல்லை, அந்த போதை வஸ்தை பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவில் அந்த சினிமாவில் தான் நம்ம பார்த்தது, அப்படி மூக்கு வச்சு அப்படி இழுக்கிறது இல்லை அப்படி ஏதோ ஒன்று பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் ஏன் காட்சியாக வரல? நானும் தேடி தேடி பார்த்துட்டேங்க. உண்மையாகவே அவர் செஞ்சாரா செய்யலையா? அவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்கிறாரு அவரே வந்து உபயோகப்படுத்தினாருன்னு. அதை உபயோகப்படுத்துனதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு நம்ம சபாநாயகர் அவர்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆதாரம் நீங்கள் தரீங்களான்னு எதிர்வாதம் பண்ணுறாங்களே தவிர, அப்போ ஒரு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவரை வந்து நீக்கியிருப்பார், ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போ உண்மை இல்லாத ஒரு செய்தியை அவர் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள். உடனே எல்லாரும் சொல்கிறாங்கன்னு கேட்டு நாம் கூட அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டோம் இல்லையா. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க அப்படித்தான் நிதானமாக உண்மையா பொய்யான்னு பார்த்து தான் எடுப்பாங்க. அந்த 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 மாதிரி ஒரு உபயோகப்படுத்துகிற வீடியோ இருக்கலாம்ல. இது வரைக்கும் பவுடர் நுணுக்கிற வரைக்கும் இருந்த வீடியோ ஏன் அவர் உபயோகப்படுத்தும் போது இல்லை? அவர் சொல்கிறார், குழந்தைக்கு நான் வந்து மாத்திரை கொடுத்தேன், குழந்தைக்கு ஜுரம் இல்லை, ஜுரமாக இருந்தது, அந்த டைமில் மாத்திரை நுணுக்கி போட்டு கொடுத்தேன், அதையாவது காட்டியிருக்கலாம், இவங்க காட்டலாம். இல்லை, அந்த சைடில் இவர் தனக்கு தனியாக போதைப் பொருளாக உபயோகப்படுத்தின வீடியோவை அதனுடைய தொடர்ச்சியை காட்டலாம். ரெண்டுத்துக்கும் இல்லாமல் அதில் நுணுக்கிறத மட்டும் காட்டிட்டு இவர் போதைப் பொருள் உபயோகப்படுத்தினன்றாரு, அவர் வந்து நான் இல்லை நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன்றாரு. அந்த வீடியோவினுடைய முழு வீடியோவை நம்மளை காட்டாமலே நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, அதே பேச்சு பேசுகிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்மளுக்கு செய்ய வேண்டியது, நம்மளுக்கு கவனிக்க வேண்டியது. அதனால் பொதுமக்களாக இதை நான் கவனிக்கும்போது எனக்கும் இதில் பிடிக்காமல் இருக்குது இதையே பேசிகிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் இறந்தவங்களுக்கு, அந்த கூட்டத்தில் நெரிசலில் இருந்தவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ அமுதன் ஒரு தம்பி இறந்துட்டுச்சு, அதுக்கும் வந்து அவங்க தம்பிக்கு கூட இருந்த சகோதரர் ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் அரசு வேலை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்? எதுக்காக? இந்த மாதிரி நிறைய பேர் முக்கியமான விஷயங்களில் உயிர் திறந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கறதுன்றது சாத்தியமே இல்லை. ஏன் இந்த ஆட்சியில் எனக்கு இது மட்டும் நம்ம விஜய் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் இந்த அரசு வேலை கொடுக்கறதுல மட்டும் எனக்குமே பொதுமக்களாகிய எனக்குமே அதில் கருத்து ஒத்து வரல. தனியார் அமைப்புகளில் வேலை வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குதுங்க, அதுக்கப்புறம் அரசு வேலை. இவங்க வந்து அரசாங்கமே இவங்க கிட்ட தான். தனியார் அமைப்புகளில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் தகுதிக்கு ஏற்ற வேலையை அவருக்கு வாங்கி தரலாம், அவருக்கு பக்கத்துலேயே இருக்கிறது, அவருக்கு பிடிச்ச வேலை ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அரசு வேலை தான் கொடுப்பான்றது வந்து எனக்கு அது ஏற்றுக்க முடியல. தனியார் வேலையிலே குதிரை கொம்பாக தான் இருக்குது வேலை வாங்குறது. அவருக்கு தகுதிக்கு ஏற்ற வேலையை இவங்க கேட்டால் இவங்க சிபாரிசில் அவருக்கு ஒரு வாழ்வு நிறைய ஏற்படுத்தி கொடுத்தா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் அதை விட்டுட்டு அரசு வேலை கொடுக்குறதுன்றது இப்போ தாவேக ஆட்சியில் பொதுமக்களாகிய நான் உங்களில் ஒருத்தராக அதுவுமே எனக்கு ஒத்து வராத கருத்தாக இருக்குது. இது மாதிரி சிலதெல்லாம் நமக்கு ஒத்து வருது, ஒத்து வரல, இதை நம்ம பேசுவோம். அப்புறம் சட்டசபையில் ரெண்டு பக்கமுமே புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம புகழ்றது நமக்கு பிடிக்கும். அந்த அவை நேரத்தை இவங்க இந்த டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்சி தலைவரை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒன்று ரெண்டு வார்த்தை பேசலாம், எப்போ பார்த்தாலும் புகழ்ந்தே அந்த புகழ்ச்சி நேரமே அதிகமாக இருக்கும். இது பேசலாம் தான், ஒன்றும் தப்பில்லை, புகழுக்குரியவங்கள புகழ்ந்து பேசணும் தான் பேசுகிறாங்க. ஆனால் அதுவே ஒரு வழக்கமாக அதுக்காக மட்டுமே எழுந்து பேசுகிறதும் இருக்குது. புகழ்ச்சியாக அவர்கள் வந்து ஒரு நல்ல மனுஷாக செய்கிறாங்க, இதை வந்து முயற்சி எடுத்து பண்ணுறாங்க, அப்படி பாராட்டணும். கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்கள கேள்வி கேட்கணும், ஒரு நல்லது பண்ணுறவங்கள பாராட்டணும். அதை ரெண்டு பக்கமுமே அதிக புகழ்ச்சிகளை பேசிக்கிட்டு அவை நேரத்தை மிகுதியாக எடுத்துக்கிறாங்கன்றது
பொதுமக்களாகிய நான் உங்களில் ஒருத்தராக இதை நான் கவனிக்கிறேன். எனக்குமே அது வந்து ஒரு டயர்டாகுது, சும்மா அதையே பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் மறைந்த முதலமைச்சர்கள் அவங்கள பற்றி சும்மா புகழாரங்கள் சுட்டுறாங்க. இவங்க இப்போ தான் தாவேக்காவில் வந்தவங்க இதெல்லாம் செய்ய போகிறாங்க, அதெல்லாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மறைந்த முதலமைச்சர்கள் செஞ்சதை அவங்க பேசுனது 1967லேருந்து நினைவூட்டல் மாதிரி கொண்டுக்கிட்டு வந்து அதையே அவ்வளோ புகழ்ச்சியாக பேசிக்கிட்டு இப்போ என்ன அவங்க மறைந்த முதலமைச்சர்கள் அவங்கெல்லாம் திரும்ப வந்து மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாங்களா? இல்லை அவங்கள ஆண்ட காலத்தில் அவங்க ஆண்டாங்க, அதுக்கான மக்களுடைய அங்கீகாரமும் கிடைச்சிது, அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 1967லேருந்து கொண்டுக்கிட்டு வந்து 1975 இந்த கட்டடம், இந்த சிலை செஞ்சோம், இந்த பாலம் அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க. 1975 இதெல்லாம் செஞ்சோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த 75 பிறந்தவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல பாவம். நிறைய வயோதிகமாக தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இதை இவங்க சொல்ல வராங்கன்னாக்கா, இவங்க இப்போ என்ன செஞ்சாங்கன்னு தான் இளைஞர்கள் அறிவுபூர்வமாக பார்ப்பாங்களே தவிர, இவங்க வந்து எப்பயோ செஞ்சதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடாது. டேபிள் செஞ்சேன், சேர் செஞ்சேன், இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது. டேபிள் செஞ்சேன், நான் இந்த ஆட்சியில் இது செஞ்சேன், இது வந்து ரொம்ப ரொம்ப கண்ணிய குறைவா, ரொம்ப சீப்பாக பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இதையெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப முகம் சுளிக்க வைக்கிது. அதை அப்படி தான் ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒன்று ஒன்றா உருவாக்கிட்டு போனாங்க. அந்தந்த காலகட்டத்தில் வந்த தலைவர்கள், தலைவிகள் இவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்குனாங்க. சிலது தோல்வி அடைஞ்சிருக்குது, பலது வெற்றி அடைஞ்சிருக்குது. இதையெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன பண்ணணும், இப்போ எவ்வளோ இருக்குது செய்ய வேண்டியதுன்றத யோசிக்காமல் எப்பயோ செஞ்சதெல்லாம் அந்த வேலு அவர்கள் அவரு பாட்டுக்கும் அளக்கிறாரு. திமுக பேசி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொல்லி இப்போ பேசியே ஆட்சியை விட்டு போய்கிட்டே இருக்கும் போல். இது பொதுமக்களில் ஒருத்தராக நான் கவனிக்கிற ஒன்று நல்லா இல்லை. அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நல்லா இல்லை. அப்புறம்